என்ன அபி இது? இன்னும் அவளை காணோம். ஒரு போன் கூட பண்ணல. பயமா இருக்கு அபி. அம்மா எதுக்குமா பயப்படுற? அவ வந்துருவாமா. போனவங்களுக்கு எந்த உறுத்தலும் இல்ல. நான் தான் இங்க கடந்து தவிக்கிறேன். பிள்ளைங்களை பெற்றதுக்கு நான் கண்ட பலன் இதான். ஆனந்தி தான் காணாமனா தேடி போன இந்த பயலையும் காணாம். போன கழுதிக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ன வரேன்னு சொல்லலாம்ல. நாட்டில் நாய் எல்லாம் ஃபோன் வச்சிருக்கு. இந்த பொண்ணு ஃபோன் பண்ணக்கூடாதா? மனோ என்னாச்சு? மனோ அம்மா மனோ வந்துட்டாமா. மனோ என்னாச்சு? எங்க ஆனந்தி? பாரதி வீட்டில் தான் இருந்தாரு. அவரும் தெரியலனாரு. அப்புறம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். அக்காவை எங்கேயும் காணோம். கேட்டியடி, கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. இந்த பொண்ணை இன்னும் காணோம். பேசாம போலீஸ்ல சொல்லிடலாமா? என்னம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன் இப்படி ஏடாகுடமா பேசுற? வந்துருவாமா அவ. என்ன அபி, ஒரு பொம்பளை புள்ள ராத்திரி பூரா வீட்டுக்கு வரலையே என்ன பதட்டப்படாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா இருமா, நீ டென்ஷன் ஆகாத. ஏதாவது பண்ணலாம். வெயிட் பண்ணுமா. என்னால எப்படி நிம்மதியா இருக்கு? என்ன ஆட்டோ சத்தம் கேக்குது? ஆட்டோ சத்தமா? போய் பாருங்க. ஆனந்தி எங்கடி போயிட்ட? என்ன இப்படி பண்ணிட்ட? நாங்களே எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஒரு தகவல் கூட இல்லாம எங்க மனசுல எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். உன் இஷ்டத்துக்கு நீ ஒரு முடிவெடுப்ப, அத பத்தி மத்தவங்க யாரும் கேட்க கூடாது. அதே மாதிரி தான் இதுவும். உனக்கு இருக்கிற அதே சுதந்திரம் எனக்கு இருக்குல்ல. ஏய் என்னடி திமிரு பிடிச்சு ஆடுறியா? என்ன தைரியம் இருந்தா அவன் முகத்துக்கு நேரா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவே? எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? சம்பாதிக்கிறோம், சொந்த கால நிக்கிறோங்கிற நினைப்பா அதெல்லாம் இன்னைக்கு தாண்டி வந்தது. உங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அவ எவ்வளவு பாடுபட்டிருப்பா. அம்மா பேசாதம்மா. இந்த விவாதம் எல்லாம் வேண்டாம். அதான் அவ வந்துட்டால. அது எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏய் நீ வேலைக்கும் போலியா? ஃப்ரெண்ட் வீட்லயும் இல்லையா? எங்கடி போயிருந்த? திடீர்னு கார்த்திக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிடல் கூட்டு போயிருந்தேன். ஒரு நாள் அட்மிட் பண்ண சொன்னாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பாரதி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இப்படியே ஊர் மணியை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் ஆனந்தி, பாரதி வீட்டுல கார்த்திக்க விட்டுட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ஏன் அவன் குணமாவான்னு யாருமே நம்பிக்கை தரலையே. அது முன்னாடி. இப்ப நிலைமைய வேற. சயின்ஸ் தினம் தினம் வளர்ந்துட்டே இருக்கு. பெங்களூர்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான். மும்பைல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் மாசத்துக்கு 2 தடவை அங்க வந்துட்டு போறாங்களாம். அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா குணமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி இதெல்லாம் ரொம்ப தேவையா உனக்கு? அவனுக்கும் உனக்கும் என்னடி இருக்கு? எப்பவும் விரும்புனீங்க, அப்புறம் அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்ல? நீ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? அறிவு கட்டவளே, உனக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா ப்ளீஸ், இது காதலோ கடமையோ இல்ல, என்னோட குற்ற உணர்ச்சி. என்னாலதான் கார்த்திக் இப்படி ஆனாரு. அதனால என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். உன்னால முடிஞ்சது பண்றியா? ஏண்டி நீ என்ன அவனுக்கு பொண்டாட்டியா? என்ன சொன்ன? பொண்டாட்டி நான் கேட்ட. கார்த்திக்கு குணமாகணும், அதையும் நான் செய்வேன். என்னடி என்ன இவ இப்படி பேசுறா? ஏமா, நான் உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? கொடுத்த வேலையை ஒழுங்கா போய் பாருமா. போமா. சரிங்க சார். ஒரு ஃபைலை கொடுத்தா அது ஒழுங்கா வேலை பார்க்க தெரியணும். என்ன கிருஷ்ணன்? உட்கார். சார் வணக்கம். அபி இருக்காங்களா? இருக்காங்க. தேங்க்யூ. ஆமா, அது முடியாது சார். நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த தொழிலை பண்ணல. எனக்கும் சில பிரின்சிபல்ஸ் உண்டு. சோ அதை பத்தி நம்ம மேற்கொண்டு பேச வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. வாங்க ஹலோ. சார். எஸ் அபி, என்னாச்சு? ஃபைனான்ஷியரை போய் பார்த்தியா? பாசிட்டிவ் பதில் தானே? இல்ல சார், அவர்கிட்டயே ஏதோ பணம் கொஞ்சம் டைட்டா இருக்கா, அதனால அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அபிமா, எதுக்குமா மறைச்சு பேசுறீங்க? எனக்கே மனசெல்லாம் எரியுது. நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுறீங்களா அபிமா? சார் ப்ளீஸ் விட்டுடுங்க. என்னாச்சு கிருஷ்ணன்? ஏன் சார், அந்த ஃபைனான்சியர் அண்ணன் பெரிய இவனா தர்ம காரியமா பண்றான்? இல்ல பிறக்கும் போதே கல்லாப்பட்டியோட பிறந்துட்டானா?
அவன் என்ன பெரிய யோகியனா? அவன் என்ன தப்பே பண்ணிருக்க மாட்டானா? இதுக்கு முன்னாடி அவன் பண்ணாத முல்ல மாதிரி தனமே கிடையாது. அந்த ஃப்ராடு பையன் பெரிய இவன் மாதிரி அபிமா கிட்ட போய் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு. அப்படியா? என்ன சொல்றீங்க கிருஷ்ணன்? அவன் என்ன பேசினா? அபியம்மாவை பார்த்து நீ ஜெயில இருந்தியாமே, அதுவும் கொலை கேஸ்ல, எப்படி அது? உனக்கு கிரிமினலோட கான்டாக்ட் இருக்கா? உனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாம உன் மேல எப்படி கொலை கேஸ் போட முடியும்? அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறான் சார். பணம் கேட்டா இருக்கு இல்ல, வட்டி இவ்வளவு, என்ன சூரிட்டி தருவீங்க? இதை மட்டும் தானே சார் அவன் கேட்கணும். அதை விட்டுட்டு கண்டதையும் கேட்டு அவமானப்படுத்தினா என்ன சார் அர்த்தம்? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவனை. சார் ப்ளீஸ் விடுங்க. இதெல்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். என்னோட நிலைமை அந்த மாதிரி தானே இருக்கு. சாரி அபி, அவன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. இப்படி கூட இருப்பாங்களா? என்னால நம்பவே முடியலம்மா. சார் அந்த ஆளுக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஒரு 3வது மனுஷன். ஏதோ பேசினாரு, அதை நினைச்சு பெருசா அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். கூட பழகினவங்களே புரிஞ்சுக்காம பேசும்போது மற்றவங்களை பத்தி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது சார். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அபிமா, நீங்க தாமா இதை லைட்டா எடுத்துக்கிட்டீங்க. கிருஷ்ணன் சார், இதெல்லாம் ஒரு விஷயமாவே எனக்கு தோணல. இப்ப என்னோட ஒரே கவலை, ஒரே பிரச்சனை எல்லாம் இந்த கம்பெனியை எப்படியாவது காப்பாத்தணும். கஷ்டப்பட்டு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்த கம்பெனியை கீழே இறக்கி விட்டுறக்கூடாது. அந்த ஒரு கவலை தான் இப்ப என் மனசுல இருக்கு. மத்தது எல்லாமே ரொம்ப சின்ன விஷயம்தான். ரொம்ப கரெக்ட்மா. இந்த இவரும் ஒரு ஃபைனான்சியர் தான். அவரோட ஃபைனான்ஸ் தொழில நேர்மையை கடைபிடிக்கிறவரு, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவரு. இவரை போய் பாருமா, நிச்சயம் உதவி பண்ணுவாரு. ஓகே சார். சார், இவர் நல்ல டைப் தானே? இவரும் டென்ஷனை கிளப்பி விட்டுற மாட்டாரா? கிருஷ்ணன் சார் ப்ளீஸ் சும்மா இருங்க. நான் பேசுறேன் சார். இப்ப போய் பேசலாம்ல? நிச்சயமா பேசலாமா, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார், நான் இப்ப போய் பார்த்து பேசிடுறேன். ஆல் தி பெஸ்ட்மா. நான் தேங்க்யூ வரேன். சார். இல்லடி, நான் இப்போ ஸ்கூலுக்கு வர மாட்டேன். இன்னும் 1 வாரத்துக்கு மேலே ஆகும். உன் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடு. இதை பாரு குட்டி, அம்மா ஒன்று சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோ. இப்போ நீ சின்ன பொண்ணு கிடையாது, வளர்ந்துட்ட, பெரியவளாயிட்ட. இனிமே நீ ரோட்ல போகும்போது பழையபடி நம்ம தெரு பசங்க இருக்காங்க பாரு, அவங்க கூட உட்காந்து கோலி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, இதெல்லாம் வச்சுக்காதடி. இனிமே நீ வெளியே போறதும் தெரியக்கூடாது, உள்ள வர்றதும் தெரியக்கூடாது. அடக்க ஒடுக்கமா இருக்கணும். தலையை குனிஞ்சிட்டு தான் வெளியே போகணும், தலையை குனிஞ்சிட்டு தான் உள்ள வரணும். புரியுதா? நம்ம தெரு பசங்க இருக்கானுங்க பாரு, எப்ப எந்த வீட்டுல எந்த பொண்ணு ஏமாறுவா, இழுத்துட்டு ஓடலான்னு பாத்துட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி வைக்காதடி. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்து. நீயாவது காப்பாத்து. உன் சித்தப்பன் தான் அதை கோட்டை விட்டுட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கிறான். அவங்களாம் வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்கப்பா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? எங்கம்மா இருக்கா அவ? புஷ்பாக்கா, கொஞ்சம் அம்மா கூட்டிட்டு போங்களேன். எங்கம்மா உன் வீட்டுக்காரரு? அவர் வெளியே போயிருக்காருப்பா. அம்மா கலா, பொண்ணுக்கு பூ வளையல் வாங்கி வந்திருக்கேன். சரி. இந்தப்பா கலா, இதுல முறுக்கு அதிரசமா இருக்கு பாரு. சரி மாமா. மாமா உட்காருங்க, உட்காருங்கண்ணே. ஏப்பா சித்தப்பா வரலையா? ஊர்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கலாமா, அதை விட்டு எப்படி வருவான் அவன்? என்னம்மா கலா, அதுக்குள்ள உன் பொண்ணு பெரிய மனுஷன் போல இருக்கு. பின்ன என்னென்ன, பொண்ணு வளர்த்தியோ பூசணி வளர்த்தியோன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தானே இருக்கு. அண்ணன் கையில இப்பதான் 4 காசு சேர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள உன் மகா பெரிய மனுஷன் ஆயிட்டா. இனிமே செலவு தான். மனுஷன் கையில 4 காசு தங்க விட மாட்டீங்களே. ஐயா, யாருக்கு செலவு பண்றீங்க? தங்கச்சி பொண்ணு தானே செலவு பண்றீங்க. இம்மா இப்படி அழுத்துக்கிறீங்க பாருங்கப்பா. அது இருக்கட்டும். ஏமா கலா, சுந்தரி மாப்பிள்ளைங்க காணவன்? சுந்தரி எல்லாம் வாங்க போயிருக்கா. அவனும் கடைக்கு தான் போயிருக்கான் போல இருக்கு. ஏமா சுந்தரி அவ மூத்த குடி ஏதாவது தகராறு பண்றாளா? இல்ல மாமா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. போன தடவை வந்து நான் அவளை சரியா மிரட்டி விட்டனே. தபார், அவ ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வையே, எனக்கு ஒரு போனை போடு, நான் வந்து உண்டில்லன்னு பண்ணிடுறேன். இல்ல மாமா, இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. புஷ்பாக்கா, இவங்களுக்கெல்லாம் காப்பி தண்ணி கொண்டு வாங்களா? சரி கலா. அப்புறம் ஊர்ல வேற என்ன விசேஷம்? ஊர்ல என்னம்மா விசேஷம்? எல்லாம் வழக்கம் போலதான் இருக்கு. அப்பா, சித்தப்பாயும் கூட்டு வந்திருக்கலாம்ல. விவசாயத்துக்கு ஆளா கிடைக்க மாட்டாங்க. கலா, நீ நினைக்கவால. வாங்க வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. கலா,
இவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுமா. நான் மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வந்துடுறேங்க. நான் பெத்து வச்சிருக்கிறது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே பொண்ணு. இது கூட சித்தப்பா வரலன்னா எப்படிப்பா? சரி கோச்சுக்காத, அவன் மக கல்யாணத்துக்கு வந்துருவான். அதுக்கு இன்னும் 4 ஏமா இருக்குது. கலா, என்ன வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, இதுலயே விசேஷம் வச்சிருக்க உன் பொண்ணுக்கு? என்ன பெரியப்பா, நம்ம கூட்டம் பெரிய கூட்டம் இல்ல. இந்த வீடு எப்படி தாங்க பெரிய மண்டபமா பார்த்து வைக்க வேண்டியதான். ஏன்பா பொண்ணை கொடுக்கும் போதே பெரிய இடமா பார்த்து கொடுத்துருக்கணும். ஆட்டோ ஓட்டுறவனுக்கு பொண்ணை கொடுத்துட்டு இப்ப வீடு சின்னதா இருக்குன்னு குறை சொல்லக்கூடாது. சரியா சொன்னீங்க. இத பாருமா கலா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உன் மக விசேஷத்தை ஒரு பெரிய மண்டபமா பார்த்து தான் வைக்கணும். எனக்கும் ஆசைதான் பெரியப்பா. ஆனா அந்த மனுஷன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரே வந்துட்டாரு, நீங்களே கேளுங்க. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? வாங்க வருவானே, உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. கலா சாப்பிட கொடுத்துட்டேன். இந்த வருங்க வருவானே, உங்க மக விசேஷத்தை பெரிய மண்டபமா பார்த்து நடத்தணும். அதான் நம்மளுக்கு மரியாதை. பண்ணலாமாம்மா, ஆனா நிறைய செலவாகும். எப்படியும் ஒரு 50-60 தாண்டிடும். மாமா, செலவு பண்றதுல பாதி பணம் மொய் பணமா வந்துட போகுது. இருக்கிறது ஒரு பொண்ணு, அதுக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறீங்க? நீங்க சொல்றது சரிதான். மருவானே, நிலத்தை வித்து 1 லட்சம் பணம் கொடுத்தேன்ல, அதை வச்சு விசேஷத்தை நடத்துங்க. என்னாச்சு? ஏமா 2 பேரும் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கியே? இல்லப்பா, அது பணம் பணமா? பணம் என்னாச்சு? அது வந்துப்பா. சொல்லுமா, அதுல எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா, அந்த பணம் என் கைக்கு வருமான்னு சந்தேகமா இருக்குப்பா. என்னம்மா சொல்ற? யாருக்காவது கொடுத்தியா? அது என் மச்சனனுக்கு பயந்துகிட்டு என் மாமியாருக்கு கூட தெரியாம ரகசியமா அந்த அலமேல் இல்ல, அதான் என் குழந்தை சகலியோட அம்மா, அதுகிட்ட சொல்லி பேங்க்ல போட சொன்னேன். அது என்னமோ சாரு அது இதுன்னு சொல்லி சாமர்த்தியமா பேசி என்ன குழப்பி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டா. இப்ப போய் நான் பணம் கேட்டதுக்கு என் மருமக கம்பெனி நஷ்டத்துல ஓடுது, இப்ப காசு கிடைக்காது, ஷேர் வித்தாலும் ஒண்ணும் கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்துறாப்பா. எனக்கு என்னமோ பணம் வரும்னு நம்பிக்கையே இல்ல. என்னம்மா சொல்ற? அதுக்கு கிடையாது இல்லையா? கேட்டேன்னு. இப்ப பணம் வராது, 6 மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன வருவானே இதெல்லாம்? நீங்க போய் கேட்டீங்களா இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை மாமா. அபி இப்பதான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. ரொம்ப நியாயமான பொண்ணு, அதனாலதான் ஒரு 2 நாள் கழிச்சு கேட்கலான்னு இருந்தேன். அட மாமா, சுத்த விவரம் கட்டாளா இருக்கீங்களே. பட்டணத்துல பணம் கொடுத்தா வாங்க முடியுமா? பட்டணு போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். நீ ஏன் வரலாம்னு பேசிட்டு இருக்க? கலா, இங்க வாமா. பட்டுன்னு போய் தருவாளா இல்லன்னு கேட்டு வந்துடலாமா? ஏன் தயங்குற நீ? இல்லப்பா, என் குழந்தைன்னு வந்துட்டோம், சேர்ந்து போலாம். போற வழியில குழந்தை கொடுக்கலாமா? காசு வாங்கிட்டு ஏமாத்துறா அவ. இத்தனை பேர் சேர்ந்து விட்டுமா அவள? வாமா. அட வாமா கலா, தயங்காத வாமா. சரி வாங்க போலாம். அழாத. ஓ இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. பொறுக்கி ராஸ்கல், எதுக்குடா வந்த இங்க? டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் ஒரு தடவை மூக்க உடைச்சிக்கிட்டது போதாதா உனக்கு? போடா. இந்த மாதிரி பேசுறத நிறுத்திட்டு கொஞ்சம் தனியா வரீங்களா? உன்கிட்ட தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இரு, போலீஸ கூப்பிடுறேன். கூப்பிடுங்க, தாராளமா கூப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சில போட்டோஸ் காட்டுறேன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா கூப்பிடுங்க. போட்டோஸா? என்ன மிரட்டறியா? அதான் நீ அயோக்கியத்தனம் பண்றதுக்கு முன்னாலே நான் உன்னை வந்து தடுத்துட்டேனே. நீ தடுத்தது மெயின் பிக்சரை, நான் இப்போ காட்ட போறது டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ் கிஷோர் ஃபேமிலி பார்த்தா அஞ்சலி தூக்குல தொங்குவா, அப்புறம் ஆதி தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. புரியுதா? தனியா வா. வா, சீக்கிரம் வா. நில்லு. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? என்னமோ போட்டோஸ் காட்டணும்னு சொன்னியே, காட்டு. அடடா, அன்னைக்கு எப்பவுமே அவசரம் தான். ரொம்ப துடிப்பா இருக்கீங்க அண்ணி. ஜஸ்ட் வெயிட். இந்தா பாரு.
போட்டோவை பார்த்தாலே கெட்டு போனவ மாதிரி தெரியுதுல்ல? அட பாவி, போதும்ல இது? எனக்கு இது போதும். இதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னாடி நடந்தது. நீ வந்த பிறகுதான் சண்டை காட்சி ஆரம்பமாயிடுச்சே. ஓ நாத்தனார நார் அடிக்கிறதுக்கு இது போதும்ல? போதும், இது தாராளமா போதும். ஓகே, இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? 25 லட்சம் ரூபாய். முதல்ல 1 கோடி ரூபாய் கேட்கறதா தான் பிளான் இருந்தது. ஆதிக்கிட்ட தான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ்வளவு பணம் உன்கிட்ட கேட்க முடியாதுல்ல, அதான் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். என்னடா இவன் நம்ம புருஷன்கிட்ட கேட்காம நம்ம கிட்ட கேட்கறான்னு பாக்குறியா? என் மூக்க உடைச்சல்லடி. நீ கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடு. ஆதிக்கிட்ட கேட்டா ரவுடிங்ல வச்சு டீல் பண்ணுவான். உன்ன மாதிரி பொம்பளைங்கள்ட்ட கேட்கறது எனக்கு நிறைய வசதி. இன்னும் எண்ணி 4 நாள்ல நான் கேட்ட பணம் எனக்கு வரணும். பணம் வராட்டி என்ன நடக்கும் தெரியுமா? இந்த போட்டோஸ் நெட்ல வரும், எல்லா பேப்பர்ஸ்லயும் வரும். அப்புறம் சிட்டில இருக்கிற எல்லா மொபைல்ஸ்க்கும் MMSல அனுப்பிச்சிடுவேன். ஊரே சூடாயிடும். அஞ்சலி இவ்ளோ ஹாட்டா இருக்காளேன்னு ஸ்டார் ஹோட்டல்ல டிஸ்கோதேக் வர எல்லா பசங்களும் பரபரப்பா பேசிப்பாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. அப்ப பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு. சரி சரி, நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அப்படி சொல்லிடு என் செல்லம். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இம்மிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேவா? இப்போ நீ கிளம்பலாம்.